ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி 23/8/2015 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக சில தோஷங்கள் துரத்திக்கிட்டே இருக்கணுவா. சில நேரங்களில் நம்மளை அறியாமையே அந்த தோஷங்களுக்கு ஆட்பட்டுறோம். அது வியாதியாக வெளிப்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தோஷங்கள் வியாதியாக வெளிப்படும். அதே மாதிரி சில பிராச்சித்தங்களுக்கு கங்கையில் குளிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு நமக்கு வழி இருக்காது. ஏன்னா கங்கைக்கு இப்போ காசிக்கு எவ்வளோ பேர் போக முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ நம்ம கங்கா ஜலத்தில் குளிக்கிற வாய்ப்பு குறைவுன்னுவோம். அப்போ இந்த தோஷங்கள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இப்போ நான் ரொம்ப மது பழக்கத்துக்கு ஆளாக இருந்தேன், இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன், இருந்தால் கூட நான் பூஜைலாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கங்கையில் ஸ்நானம் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதுன்னு. ஆனால் எனக்கு கங்கைக்கு போயிட்டு வர முடியாது, காசிக்கு போயிட்டு வர முடியாது, என்ன பண்ணுறதுன்னா. இப்போ இந்த மாதிரி தோஷங்களுக்கு தீராத ரோகம் நம்மளை வாட்டின்னு இருக்கும் பொழுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். அதேமாதிரி சில பேர் மந்திர ஜபங்கள் நிறைய பண்ணுவாள், ஆனால் அது உடனே பலன் தராது, சித்திக்காது. அப்புறம் பித்ரு பிரீத்தி அது இது எவ்வளோ பண்ணுவாள், ஆனால் அந்த காரியங்கள் ஜெயமாகாது. இப்படி நான் பண்ணுற பூஜை எனக்கு ஏன் பலிதமாலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிறைய ஜபம் பண்ணுறேன், ஆனால் சுவாமியோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கலன்னுவா. சில பேர் நான் சொல்லுவேன், எங்கள் குலதெய்வத்தோட அருள் எனக்கு கிடைக்காத மாதிரி இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கே ஏற்ற முடியல, தெய்வம் இல்லை வீட்டில்ன்றா, குலதெய்வத்தோட அருள் இல்லைன்றா, இப்படி நிறைய இது பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு பண்ணலாம்? அப்போ நமக்கு கங்கையில் குளித்த பலன் கிடைக்கவும், எல்லா ரோகங்களும் தீரவும், அதேமாரி எல்லா தோஷங்கள் தீரவும், இறையருள் எளிதில் கிடைக்கவும் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்லியிருக்கு. ஒரு பித்தளை இல்லைன்னா செப்பு கலசத்தில் பெரிய குடத்தில் ஒரு 11 சால கிராமம், அதாவது 11 சால கிராமத்தை போடலாம். வசதிப்பட்டால் 101 கூட போடலாம், 108 போடலாம். அதாவது 11 இல்லை 108 இல்லை 28 இல்லை 54 நம்ம சக்திக்கு தகுந்து போடலாம். அந்த சால கிராமத்தை போட்டு கிணத்துலேருந்து எடுத்த ஜலம் இல்லை நதியிலேருந்து எடுத்த ஜலம், அப்படி இல்லைன்னா குளத்துலேருந்தோ நதியிலேருந்தோ கிணத்துலேருந்தோ ஏதாவது ஒரு இதில் எடுத்த ஜலத்தை எடுத்து நாம் அதை நிரப்பி அதை நம்ம அதுக்கு மேலே மாவளை வைத்து தேங்காய் வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாழை இலையில் அரிசி வச்சு அது மேலே இந்த கலசத்தை வச்சு விஷ்ணு பகவானை தியானம் பண்ணி புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் இது நாம் செய்ய முடியாது, யாராவது ஒரு வைணவ பெரியோரையோ அர்ச்சகரையோ வர சொல்லி ஸ்ரீ சுக்தம் புருஷ சுக்தம் நாராயண சுக்தம் இதெல்லாம் சொல்லி விஷ்ணு சகஸ்ர நாமம் 1008 அந்த 1008 நாமாவளியை சொல்லி துளசியால் அர்ச்சித்து முடிஞ்சால் 21 பேரை உட்கார வச்சு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் பண்ணி அதை நாம் கிழக்காக இருந்து அந்த ஜலத்தை தலையில் சேர்த்து குளிக்கிறது. ஆனால் இந்த ஜலத்தை தலையில் சேர்த்துட்ட பிறகு வேறு ஜலத்தை சேர்க்கக்கூடாது. அந்த சாலக்கிராமம் சேர்த்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில் சேர்த்துக்கணும். அந்த ஜலத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நம்ம தலையில் சேர்த்துக்கிறது.
இது வந்து ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லை புதன்கிழமை அன்னைக்கோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கோ இதை செய்யலாம். பகல் வேளையில் செய்யணும். இதை செய்யும்பொழுது காலம்பரை எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் முன்னாள் இரவு ஏதாவது பக்கத்தில் இருக்க விஷ்ணு ஆலயத்தில் போய் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இதை முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் விஷ்ணு கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை வழிபாடு பண்ணால் சகல ரோகங்களுக்கும் சகல தோஷங்களுக்கும் இது பெரிய பிராச்சித்தமாக அமையும்னு சொல்வா. இது எளிமையான விஷயம். இன்னும் வைணவ பெரியவர்களை கேட்டால் விரிவாக இதை பண்ணி கொடுப்பா. இதனால் எல்லா விதமான தோஷங்களும் போகும். இது ஒரு நல்ல எளிய சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம்.